ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு கதைப்போமா. இன்னைக்கு வீடியோவில் நான் பேச போகிறது பாபா வாங்கான்னு ப்ரிடிக்ஷன்ஸ். முதல்ல பாபா வாங்காங்கிறது யாரு, அவங்கள பற்றி நிறைய வீடியோஸ் வருஷம் ஃபுல்லாக வருது. அதுவும் நியூ இயரில் வந்துருச்சுன்னா டிசம்பர் ஃபுல்லாக பாபா அவங்க ப்ரிடிக்டட் திஸ் தட்னு வீடியோ வரும். ஆனால் அந்த ப்ரிடிக்ஷன்ஸ்லாம் உண்மையிலேயே இவங்க தான் ப்ரிடிக்ட் பண்ணாங்களா, எப்படி இந்த ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்குள்ள அவங்க வந்தாங்கன்னு, இப்படி பல மர்மங்களை பற்றி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். லெட்ஸ் டைவ் இன் மக்களே, நம்ம கதைக்குள்ளே போகலாம். அக்டோபர் 3, 1911 அன்று ஒரு அழகான பெண் குழந்தை பாண்டோ சர்ச்சேவா அண்ட் பரஸ்கேவா சர்ச்சேவாக்கு பிறக்குது. பிறந்த குழந்தை கொஞ்சம் ப்ரீமச்சோட பிறந்ததுனால இந்த குழந்தை ரொம்ப நாள் வாழாதுன்னு அந்த குழந்தைக்கு பேர் கூட அவங்க வைக்கல. கொஞ்ச நாள் போக அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாக வளர அந்த குழந்தைக்கு வங்கேலியான்னு பேர் வைக்கிறாங்க. அங்கே போர் நடக்கிறதால வாங்காவோட அப்பாவை வலுக்கட்டாயமாக பல்கேரியன் ஆர்மியில் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனால் அவங்க குடும்பமே கஷ்டப்படுறாங்க. சில மாதங்களில் வாங்காவோட அம்மாவும் இறக்க, அதனால் வாங்கா ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. அவங்க வீட்டை விட்டுட்டு சொந்தக்காரங்க வீட்டில் வளர்றாங்க. போரில் பல்கேரியன் ஆர்மி யுகோஸ்லோவியாட்ட தோற்று போக யுகோஸ்லோவியாவால் அவங்க அப்பா கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுறாரு. அவங்க சொத்தையும் அந்த கவர்மெண்ட்டை எடுத்துக்குது. 2 வருஷம் கழிச்சு வாங்காவோட அப்பாவை ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பா ரீமேரேஜ் பண்ணிக்கிட்டு வேற ஒரு கிராமத்துக்கு தன்னோட ஃபேமிலியோட போயிடுறாங்க. அங்கே டெய்லியும் வாங்கா தன்னோட கசின்ஸோட விளையாடுறாங்க. அப்படி ஒரு நாள் விளையாண்டுட்டு இருக்கப்ப ஒரு பெரிய சூறாவளி காற்று வந்து வாங்காவையும் அவங்க அக்காவையும் கொஞ்சம் தூரம் தூக்கிட்டு போகுது. அதில் அவங்க அக்காவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் வாங்காவோட கண்ணு ஃபுல்லாக சின்ன சின்ன குச்சிகளாலும் மண்ணாலும் நிறைஞ்சு அவங்க கண்ணை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு ஃபுல்லாக டர்ட்டாகவே இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க கண் பார்வையை இழக்கிறாங்க. 1925 வாங்காவை பிளைண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அங்க எழுத படிக்க சமைக்க கத்துக்கிறாங்க. அங்க 3 வருஷம் இருக்காங்க. அவங்க ஸ்டெப் மதர் இறந்ததால அவங்க தங்கச்சிகளை பாத்துக்கிறதுக்காக வாங்காவை மறுபடியும் அவங்க அப்பா வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறாரு. போர் மற்றும் வறுமையினால வாங்காவோட ஃபேமிலி ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுல மேலும் அவங்க கஷ்டப்படுற மாதிரி அவங்க அப்பாவும் சில மாதங்கள்ல இறக்க அந்த குடும்பம் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கூடவே வாங்காக்கு எபிலிப்சி நோய் வந்துடுது. கொஞ்ச நாள்ல அவங்க வெயிட் ரொம்ப குறைஞ்சு உயிர் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டங்கிற நிலைமையில இருக்காங்க. அவங்களால எழுந்து நடக்க கூட முடியாத ஒரு நிலைமை. சூரிய வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு கூட அவங்க அக்கா இவங்களை தூக்கிட்டு போய் தான் காட்ட வேண்டியிருக்கு. ஒரு நாள் அவங்க அக்கா தண்ணி எடுத்துட்டு வர பக்கத்து குளத்துக்கு போக வாங்கா மட்டும் வீட்டில் இருக்காங்க. எழுந்து நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்த வாங்கா திடீர்னு எந்திரிச்சு அவங்க வீட்டை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து அவங்க அக்கா கொண்டு வந்த தண்ணியை கீழே போட்டுட்டு வாங்காட்ட ஓடி வர்றாங்க. வந்த அக்காட்ட வாங்கா, அக்கா சீக்கிரமா என்னோட சேர்ந்து இந்த வீட்டை கிளீன் பண்ணு, சீக்கிரமா நிறைய பேர் இங்க வர போறாங்கன்னு சொல்ல அவங்க அக்கா அது மேலும் அதிர்ச்சியாக இருக்கு. அவங்க சொன்ன மாதிரியே சில பேர் இவங்களை பார்க்க வர்றாங்க. மே 10, 1942 பல்கேரியன் சோல்ஜரான டிமிட்டர் குஸ்டரோவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல பல்கேரியாவிலேயே உள்ள ஒரு பெட்ரிச்சுங்கிற சிட்டிக்கு போறாங்க. அங்கதான் நிறைய பேர் டெய்லியும் இவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸை கேட்க வர்றாங்க. அதிலிருந்து அடுத்த 50 வருஷத்துக்கு இவங்க வீட்டை சுற்றி நிறைய கூட்டமாக மக்கள் வாங்காதான் ஒரே நம்பிக்கை அப்படின்னு வர்றாங்க. அதனால அவங்க வீட்டை சுற்றியும் மக்கள் அலை மோதுது. ஒரு நாள் அவங்களோட ஹஸ்பண்டை பல்கேரியன் ஆர்மியில் வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. சில வருஷத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க. வெளியில் வந்த நபர் கொஞ்ச நாளில் குடிக்க அடிமையாகி 1962 இறந்துடுறாரு. ஆனால் வாங்காவோட புகழ் உலகம் ஃபுல்லாக பரவுது. மெயினாக வாங்கானால ஒருத்தரோட எதிர்காலத்தை அப்படியே கணிக்க முடியுது. இதை பார்த்த பல்கேரியன் சயின்டிஸ்ட் 7000 மக்களை டெஸ்ட் பண்ண வாங்காட்ட அனுப்புகிறாங்க. அந்த டெஸ்ட்டில் கிட்டத்தட்ட 70% மேலே அக்யூரேட் ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. பொதுவாக வாங்கா மக்களுக்கு அவங்க எதிர்காலத்தை பார்த்து நல்ல விஷயங்களை சொன்னாலும் சில நேரங்களில் வாங்கா கெட்டதையும் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. வாங்கா பொதுவாக மக்கள் கிட்ட பணம் வாங்குறது இல்லை. அதனால மக்கள் இவங்க கிட்ட உண்மையான கஷ்டமான பிரச்சனையா இருந்தால் மட்டும் இவங்க கிட்ட வரணும். இல்லைன்னா அவங்கள பார்த்து நீ இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்ல வந்தேன்னு அவங்கள பார்த்து திட்டி அனுப்பிடுவாங்க. வாங்கா பணம் வாங்கலனாலும் மக்கள் டொனேஷனை கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட புகழ் வளர வளர பல்கேரியன் கவர்மெண்ட் இவங்க புகழை பார்த்து அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. அரசியல்வாதிகள் மற்றும் உலக தலைவர்கள் இவங்களை தேடி வந்து இவங்க கிட்ட ப்ரிடிக்ஷன்ஸை கேட்டுட்டு போறாங்க. 1990 மக்களோட டொனேஷன் பணத்தை வச்சு ஒரு சர்ச்சை கட்டுறாங்க. 1996 பிரஸ்ட் கேன்சரால வாங்கா பூமியை விட்டு மறையிறாங்க. ஆனா வாங்காவோட புகழ் இன்னும் மறையல. இப்போ
ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் பை வாங்கன்னு நிறைய ப்ரெடிக்ஷன்ஸை பற்றி இன்டர்நெட்டில் நிறைய வீடியோஸ் இருக்கு, நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்கு. இதெல்லாம் வாங்க ப்ரெடிக்ட் பண்ணாங்களான்னா இல்லை. அவங்களோட ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வாங்க ப்ரெடிக்ட் பண்ணல, அவங்க மெயினாக மக்களோட பிரச்சனையை மட்டுமே சால்வ் பண்ணாங்க. ஸோ அவங்க ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பாபா வாங்காவோட ஃபேமிலி ஒரு இன்டர்வியூவில் பாபா வாங்கா சில குளோபல் ப்ரெடிக்ஷன்ஸை சொல்லியிருக்காங்க, ஆனால் மற்றதெல்லாம் ஃபேக்கான ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த ஃபேக் ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி வாங்காவோட ரெப்புடேஷனை பாதிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனி நீங்கள் பாபா வாங்கா ப்ரெடிக்ஷன்ஸ்னு ஏதாவது வீடியோவை பார்த்தா அது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லை வாங்காவோட ஃபேமிலி சொன்ன மாதிரி அது ஃபேக்காக கூட இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மக்களே, அண்ட் ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மீ டு கிரியேட் மோர் வீடியோஸ்.